बाबा स्मृति दिला रहे, பாபா நினைவுபடுத்துகின்றார், कि बच्चे तुम साधारण नहीं, குழந்தாய், நீ சாதாரண ஆத்மா அல்ல, बहुत महान हो। மிக மகான் ஆத்மா. देखें पुनः बाप दादा को अपने सम्मुख। பாப் தாதாவை தன்னுடைய बाबा कहते स्मृति का तिलक முன்னால் लगाओ। பாருங்கள். பாபா சொல்கின்றார், अमृत वेले அமிர்த வேளையில் நினைவின் திலகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். बाबा मुझे स्मृति का तिलक दे रहे। பாபா இப்போது बच्चे याद करो, எனக்கு நினைவின் திலகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். குழந்தாய், तुमने कहाँ से अपनी यात्रा प्रारंभ की थी? நினைவுபடுத்திப்பார், நீ எங்கிருந்து உன்னுடைய யாத்திரையை चले बाबा के साथ ஆரம்பித்தாய். पुनः परम धाम। பாபாவோடு பரந்தாமம் சென்று விடலாம். अपने घर में தன்னுடைய வீட்டில் अनादि स्वरूप में அநாதி சுரூபத்தில் जैसे बाबा अपने साथ साथ பாபா स्मृति दिलाते हुए கூட கூடவே எனக்கு நினைவுபடுத்துகின்றார். सुंदर अनुभव की गहराई में ले चल रहे हैं। அழகான அனுபவத்தின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். ये परम धाम है तुम्हारा घर। இந்த பரந்தாமம் தான் உன்னுடைய வீடு. देखो आत्माओं का सुंदर उल्टा झाड़, ஆத்மாவினுடைய தலைகீழான கல்ப விருட்சத்தை பார். तुम यहाँ अपने अनादि स्वरूप में நீ இங்கே बीज रूप स्थिति में தன்னுடைய स्थित हो। அநாதி சுரூபத்தில் விதிரூப ஸ்திதியில் நிலைத்திருந்தாய். स्थित हो जाए। அதே ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். ऊपर महाज्योति, என் மேலே மகாஜோதி, नीचे सभी आत्माएं अपने अपने सेक्शन में और कीड़े। मैं बाबा के बहुत करीब। அனைத்து ஆத்மாக்களும் தத்தமது செக்ஷனில் அமர்ந்திருக்கின்றார்கள். நான் பாபாவுக்கு மிக அருகாமையில் அமர்ந்திருக்கின்றேன். बाबा की छत्र छाया में जैसे बैठा, பாபாவின் குடை நிழலில் அமர்ந்திருக்கின்றேன். बाबा स्मृति दिला रहे, देखो परम धाम से तुम नीचे आए। பாபா ஞாபகப்படுத்துகின்றார், பரம்தாமத்திலிருந்து आदिकाल में கீழே अवतरित हो अपने आदि स्वरूप में, தன்னுடைய ஆதி ஸ்வரூபத்தில் स्वर्ग में அவதாரம் செய்யுங்கள். சொர்க்கத்தில் देखिए अपने दिव्य தன்னுடைய स्वरूप को, ஆதி ரூபம் देव स्वरूप, தெய்வீக தேவதா स्वरूपத்தை பாருங்கள். सर्व गुणों से संपन्न,
सर्व शक्तियों से संपन्न, அனைத்து குணங்களாலும் நிரம்பிய, मर्यादा அனைத்து पुरुषोत्तम, சக்திகளாலும் நிரம்பிய மரியாதா புருஷோத்தமர், सिर पर डबल ताज, தலையில் இரட்டை கிரீடம், आदि काल में मैं अपने देव स्वरूप में, என்னுடைய ஆதி காலத்தில் நான் என்னுடைய தேவ ஸ்வரூபத்தில், बाबा याद दिला रहे तुम ही आधा कल பாபா எனக்கு நினைவூட்டுகின்றார், देवात्मा थे, நீதான் அரை கல்பமாக सारी सृष्टि पर तुम्हारा தேவாத்மாவாக राज्य, இருந்தாய், முழு சிருஷ்டியின் மீது உன்னுடைய ராஜ்யம் இருந்தது. हीरे जड़ित सोने के महलों में तुम थे, வைரம் தங்கத்தால் ஆக்கப்பட்ட மாளிகைகளில் प्रकृति दासी थी, நீ வசித்திருந்தாய். चारों ओर आनंद ही आनंद था, நாலாபுறமும் ஆனந்தமே ஆனந்தமாக देखो अपने स्वरूप இருந்தது. உன்னுடைய தெய்வீக சுரூபத்தை காண்பாயாக. தேவதா சுரூபம். चारों ओर देवात्माएं, நாலாபுறமும் தேவாத்மாக்கள். प्रकृति संपूर्ण सतो प्रधान, இயற்கை முழுமையான சதோ பிரதானமாக இருக்கிறது. तुम ही देवता थे, நீதான் सर्व गुणों और शक्तियों தேவதையாக से இருந்தாய். संपन्न थे, சர்வ குணங்கள் சர்வ சக்திகள் நிறைந்தவனாக இருந்தாய். देखें अपने इस देव स्वरूप को, தன்னுடைய தேவஸ்வரூபத்தை பாருங்கள். आधा कल्प इस देव रूप में रहने के बाद मध्य में देखो पूज्य रूप में, அரை கல்பம் இந்த தேவதா मंदिरों में तुम्हारी ரூபத்தில் ही पूजा हो रही है, இருந்த பிறகு மத்தியம बाबा याद காலத்தில் दिला रहे हैं, என்னுடைய स्थित हो பூஜ்ய जाएं ரூபத்திற்கு अपने पूज्य स्वरूप பூஜை में, நடக்கிறது. தன்னுடைய பூஜ்ய சுரூபத்தில் इष्ट देव देवी रूप நிலைத்து में, விடுங்கள். இஷ்டதேவ் இஷ்டதேவியின் ரூபத்தில் देखें भक्त आत्माएं பூஜை நடக்கிறது. பக்த कितने ஆத்மாக்கள் प्यार से पूजा अर्चना कर எவ்வளவு रही அன்போடு பூஜைகள் அர்ச்சனைகள் आह्वान कर செய்கின்றார்கள். रही हैं कि हे इष्ट देव आओ, என்னை அழைக்கின்றார்கள். ஹே இஷ்டதேவ் मंदिरों में வாருங்கள். अपने इष्ट स्वरूप में स्थित होकर கோயிலில் தன்னுடைய चले भक्तों को இஷ்டதேவ் ரூபத்தில் நிலைத்து விடுங்கள். वरदान தன்னுடைய देके பக்தர்களுக்கு இப்போது நாம் வரதானம் கொடுக்கலாம். मैं ही विघ्न विनाशक गणेश, நான் தான் விக்ன விநாசக் கணேஷ், मैं ही महावीर हनुमान, நான் தான் மகாவீர் ஹனுமான், मैं ही दुर्गा, நான் தான் துர்கை, मैं ही उमा, நான் தான் உமா. मेरी ही चारों ओर मंदिरों में पूजा हो रही है, எனக்குத்தான் நாலாபுறமும் கோவில்களில் इष्ट பூஜை நடக்கிறது. நான் இஷ்டதேவ் இஷ்டதேவி.
भक्त तृप्त हो रहे हैं, பக்தர்கள் आनंदित हो திருப்தி रहे हैं। அடைகின்றனர், ஆனந்தம் அடைகின்றனர். भक्तों को तृप्त करके पुनः बाबा के पास संगम में பக்தர்களை திருப்திப்படுத்தியவாறு बाप दादा के இப்போது सम्मुख பாபா முன்னால் சங்கம யுகத்திற்கு बाबा வந்துவிடலாம். स्मृति दिला रहे, பாபா ஞாபகப்படுத்துகின்றார். सारे कल्प का पाठ पूरा, முழு கல்பத்தினுடைய பாகம் और देखो अंत में முடிவடைந்து விட்டது. கடைசியில் तुम कितने श्रेष्ठ भाग्यवान நீ எவ்வளவு சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மா. कि स्वयं भगवान तुम्हारे सम्मुख, சுயம் பகவான் உன் முன்னால் இருக்கின்றேன். मात पिता के रूप में, தாய் தந்தையினுடைய बंधु ரூபத்தில், सखा के रूप में, நண்பனாக, வாழ்க்கை துணையாக, टीचर और सद्गुरु के ஆசிரியராக, रूप में சத்குருவாக सारा संसार ढूंढ रहा முழு है, உலகமும் தேடிக்கொண்டிருக்கிறது. और तुम भगवान की गोद में நீயோ பகவானுடைய चिंताओं से मुक्त, மடியில் அமர்ந்திருக்கின்றாய். கவலைகளிலிருந்து तुम्हारी सारी முக்தி அடைந்து जिम्मेवारी உன்னுடைய முழு பொறுப்பும் भगवान ने ले ली। பகவான் எடுத்துக்கொண்டார். देखें ब्राह्मण स्वरूप में தன்னுடைய பிராமண बाबा சுரூபத்தை सम्मुख பாருங்கள். हैं, अपना सर्वस्व मुझे प्रदान कर रहे हैं। பாபா தன்னுடைய அனைத்தையும் எனக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். पुनः डायमंड हॉल के स्टेज पर बाबा को सम्मुख देखें, மீண்டும் மதுபன் டைமண்ட் ஹாலில் जी भर के निहारें, பாபாவை ஸ்டேஜில் முன்னாடி பாருங்க. अपने पूरे ब्राह्मण जीवन को முழுமையாக திருஷ்டியின் மூலமாக एक नजर देखें, சக்தியை நிரப்புங்க. कितना कुछ पाया बाबा से, பாபாவிடமிருந்து எவ்வளவு बाबा ने कितना அடைந்திருக்கின்றேன், प्यार दिया, பாபா எவ்வளவு அன்பு கொடுக்கின்றார், वरदानों से मेरी कितनी झोली भरी, வரதானங்களினால் எவ்வளவு என்னுடைய பையை நிரப்புகின்றார். अपना सर्वस्व मुझ पर न्यौछावर किया, தன்னுடைய அனைத்தையும் எனக்காக अरे मैं பலியாக்கிவிட்டார். ஆஹா, मुझ நான் जैसा भाग्यवान और कौन என்னை होगा, போல பாக்கியவான், பாக்கியசாலி வேறு யார் இருக்க जिसने முடியும்? कितनी बार भगवान को इन आँखों से நான் देखा, எத்தனை முறை பகவானை उनके இந்த महावाक्य கண்களால் सुने, பார்த்திருக்கின்றேன், அவருடைய மகா வாக்கியத்தை और अब கேட்டிருக்கின்றேன். भी मैं उनके सम्मुख हूँ, उनकी गोद இப்போது में। நான் அவர் முன்னால் இருக்கின்றேன், அவருடைய மடியில் அமர்ந்திருக்கின்றேன். देखें பாருங்கள், जैसे बाबा ने अपने आशीर्वाद का हाथ मेरे सिर பாபா पर रख दिया है, தன்னுடைய ஆசீர்வாத கரங்களை என் தலை மீது வைத்து விட்டார். और अपने समस्त गुण और शक्तियों से मुझे भरपूर कर रहे हैं। தன்னுடைய சர்வ சக்திகளால், குணங்களால் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். वरदानों से मेरी झोली भर रहे हैं। வரதானங்களால் என்னுடைய பை நிரம்பிக் கொண்டிருக்கிறது.
इस अलौकिक मिलन में जैसे मैं आत्मा डूब रही हूँ, இந்த அலௌகீக சந்திப்பில் ஆத்மாவாகி நான் மூழ்கிக் अपने श्रेष्ठ கொண்டிருக்கின்றேன். भाग्य को याद करते தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை நினைத்து பார்க்கின்றேன். भगवान के प्यार में लवलीन हो பகவானுடைய रही हूँ। அன்பில் மூழ்கிப் போகின்றேன். बस मैं और बाबा, நான் மற்றும் பாபா, அவ்வளவுதான். दिल कहे बाबा बस तुम्हें देखता रहूं, மனம் சொல்கிறது, ஆஹா பாபா, உன்னை பார்த்து तुम्हारे கொண்டே मीठे இருப்பேன், बोल सुनता रहूं, உன்னிடமிருந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன், तुमसे मिलन मनाता रहूं, உன்னோடு சந்திப்பு செய்து கொண்டே இருப்பேன். तुम्हारी याद में खोया रहूं, உன்னுடைய நினைவில் மூழ்கி இருப்பேன். समा जाएं बाबा की बिल्कुल याद में। பாபாவினுடைய நினைவில் மூழ்கி போய்விடுங்கள்.